கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய சம்மர் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர் அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி 5 nights 6 days கொண்ட ஒரு குரூப் டூர் பேக்கேஜுக்கு பெர் பர்சன் இவங்க 84,999 சார்ஜ் பண்ணுறாங்க. அடிஷனலாக 2 days லங்காவையும் சேர்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா 99,999 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய சிங்கப்பூர் வீசா, ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே இதிலேயே கவர் ஆகிடும். இவங்ககிட்டயே 3 nights 4 days ஒரு மலேசியா குரூப் டூர் பேக்கேஜ் 44,999க்கும் 4 nights 5 days தாய்லாந்தில் புக்கட் அண்ட் கிராபியை மட்டும் தனியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் 58,499க்கும் வியட்நாமில் 6 nights 7 days அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு குரூப் டூர் பேக்கேஜ் உங்களுக்கு 89,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, இந்த சம்மர் ஹாலிடேஸில் உங்களோட ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போகணும் அப்படின்னு காத்துட்ருக்க நபர்களாக நீங்கள் மேலே தர்ற நம்பருக்கு கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களோட ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற சம்பவம் என்ன அப்படின்னா, 2025 ஒரு பிரிட்டிஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆந்தாலஜி டிவி சீரீஸாக ரீசெண்டாக வெளியாகிருக்கிற பிளாக் மிரர் சீசன் 7. இதை பொறுத்தளவுக்கு மொத்தம் 6 எபிசோடு, எல்லாமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் ஓடுது. ஒரு எபிசோடெலாம் 1.5 மணி நேரம்லாம் ஓடுது. முதல்ல இதில் இருக்கக்கூடிய 6 கதைகளை மொத்தமாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பிடிச்சது பிடிக்காது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் பின்னாடி கொடுத்து இந்த விமர்சனத்தை நம்ம முடிச்சிடலாம். இதில் முதல் கதை என்ன அப்படின்னா, கதாநாயகன் கதாநாயகி 2 பேருமே ஒர்க்கிங் தான், சந்தோஷமான ஒரு லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் திடீர்னு கதாநாயகிக்கு பிரெயின் டியூமரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இடியை இறக்கிடுறாங்க கதாநாயகனுக்கு. இப்போ அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை. அப்போ ரிவர் மைண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவங்க சார், நம்மளுடைய டெக்னாலஜி மூலமாக இதுக்கு ஒரு தீர்வு எங்களால் கொடுக்க முடியும், நீங்கள் சர்ஜரிக்கு கூட காசு கொடுக்க தேவையில்லை, எல்லாத்தையும் நாங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்குறோம், ஆனால் அண்டர் 1 condition அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த 1 condition அப்படிங்கிற விஷயம் இவங்க 2 பேரும் இவங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி எடுக்க போகிற ஒரு டிசிஷனு. அதை இவங்க எடுத்தாங்களா, இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கதையை. கதை நம்பர் 2 என்ன அப்படின்னா, இதில் நம்ம கதாநாயகியுடைய பேர் மரியா. இவங்க ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் R&D டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள். இவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, அவங்க இப்போ எப்படி நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்றோம், ஒரு பர்டிகுலர் ஃப்ளேவர் ஏதோ ஒரு பிராண்ட் வச்சுக்கோங்களேன், அது முதல்ல கடையில் வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் பண்ணுவாங்க, முதல்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சாக்லேட்டை முதல்ல என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ பண்ணிவிட்டு இதுக்கு இந்த R&D டீமில் டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்கும். அதில் தான் வேலை பார்க்குறாங்க நம்ம கதாநாயகி. இவங்களுடைய வேலையே புதுசாக சாக்லேட்ஸ் வந்தது அப்படின்னா அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன குறைய இருக்குது, நல்லா இருக்குதா, இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும், இதில் என்ன குறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு வேலை. ஆனால் வழக்கம் போல் ஒரு 6-7 பேர் உட்காந்து ஒரே ஃப்ளேவர், பர்டிகுலர் ஃப்ளேவராக ஆளுக்கு ஒன்று வாயில் சாக்லேட் எடுத்து போட்டு பார்த்துட்டு இதில் என்ன குறை இருக்குது, இது நல்லா இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்க ஒரு தருணத்தில் வெரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு லேடியை இவங்க பார்க்குறாங்க அங்கே அந்த கூட்டத்தில். அந்த வெரிட்டி யார் அப்படின்னா, நம்ம கதாநாயகியோட ஸ்கூலில் இருந்த ஒரு லேடி அவங்க. அப்போ 2 பேருமே சின்ன பொண்ணுங்க. ஆனால் இதில் இருந்து கதாநாயகிக்கு ஒரு சின்ன பயம் ஒன்று வந்துடுது. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் இந்த பர்டிகுலர் ஜாபுக்கான எல்லா தகுதியும் இருக்குது, இவ ஓவர்டேக் பண்ணிட்டு மேலே போயிடுவா போல் தெரியுது அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் கதையை. கதை நம்பர் 3 என்ன அப்படின்னா, இதில் கதாநாயகி ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான ஹீரோயின். இவங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. யார்கிட்ட இருந்து அப்படின்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனிகிட்ட இருந்து. மேடம், நாங்கள் ஒரு வித்தியாசமான டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், இதில் உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 80 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான ஒரு பழைய படம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்து படத்தை இன்றைக்கி இருக்க ஆர்டிஸ்ட் பண்ணால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பழைய படம். அந்த படத்தில் டோரத்தி சாம்பர்ஸ் அப்படின்னு ஒரு ஆக்ட்ரஸ் ஒன்று அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. அந்த ஆக்ட்ரஸே அவங்களுடைய மிகப்பெரிய ஃபேன். நீங்கள் அவங்களோடையே சேர்ந்து நடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்படி ஒரு டெக்னாலஜி எங்ககிட்ட இருக்குது. உங்களுக்கு உங்களுடைய நினைவுகளை மட்டும் எடுத்து அதை அந்த படத்தையே இப்போ நாங்கள் ரீக்ரியேட் பண்ணலை, அந்த படம் எடுக்கும்போது அந்த இடத்துக்கே போய் வேறு ஏதோ ஒரு சீன் எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம தியேட்டரில் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த சீனுக்குள்ளேயே நீங்கள் உள்ளே போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்களோட உரையாடுற மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணி அந்த படத்தையே திருப்பி நாங்கள் அந்த மாதிரி பண்ண போகிறோம்.
நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடான்னு சொன்னால் கதாநாயகிக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுறாங்க, அவங்க ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுறாங்க. ஆனால் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்து அரங்கேறின மிகப்பெரிய சம்பவம் தான் இந்த பர்டிகுலர் கதையை. கதை நம்பர் 4 என்ன அப்படின்னா, இதில் நம்ம கதாநாயகன் இருக்காப்லையே அவர் பேசிக்காக ஒரு கேமர். அவர் த்ராங்லெட்ஸ் அப்படின்னு ஒரு கேமை மிருகத்தனமாக விளாண்டுக்கிட்டு இருக்கான். அந்த ஆள் 24/7 24 மணி நேரமும் அந்த கேமை தான் விளாண்டுக்கிட்டு இருக்காப்புல. அதாவது சூப்பர் மரியோ எந்த அளவுக்கு நம்மளை அடிக்ட் ஆச்சோ அந்த மாதிரி ஒரு கேம் அது. இந்த த்ராங்லெட்ஸ் உடைய சூப்பரான மேட்டர் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கேரக்டர் முதல்ல கிரியேட் ஆகும். அந்த கேரக்டருக்கு வழக்கம் போல் நம்ம அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி பல விஷயங்கள்லாம் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அக்குமுலேட் பண்ணி கடைசியாக ஒரு ஃபுட்டு வாங்கி கொடுக்குற மாதிரிலாம் நிறைய கேம் வருது இல்லையா. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த ஒரு கேரக்டர் அடுத்து 2ஆக பிரிஞ்சு 2 நபர்கள் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றொன்னையும் நீங்கள் வின் பண்ணி பாயிண்ட்ஸு எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணி அந்த கேரக்டர்கிட்ட கொடுத்து அதை ஆக்க அதை அப்படியே மல்டிப்ளை ஆகிக்கிட்டே போகும். எவ்வளவு பேரை அதிகமாக்கி நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து தான் வின்னர்ஸே. ஸோ இவர் பைத்தியக்காரத்தனமாக 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி அந்த ஆள் மாட்டுக்கு இல்லை, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிளேயர்ஸை உள்ளே ஆக்கி வச்சுருக்கான். ஒரு கட்டத்தில் இவன் கிரியேட் பண்ண அந்த கேரக்டர்ஸே இவங்கிட்டயே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இந்த ஆளுக்கு வருது. என்னங்க இது நம்பவே முடியல அப்படின்னு உட்காந்துருக்க இந்த ஆளை திடீர்னு தொக்காக போலீஸ் தூக்குது ஒரு கொலை வழக்கில். இதுக்கப்புறம் அந்த டைமில் இந்த ஆளுக்கு என்ன தெரியுதோ இல்லையோ ஆடியன்ஸுக்கு அறவே புரியலை, என்னடா நடந்துச்சு, இந்த ஆளே பைத்தியம் மாதிரி 24 மணி நேரம் கேம் முன்னாடி தானே உட்காந்துருக்கான், இந்த ஆள் இது கொலை வழக்கில் தூக்குனாங்க அப்படின்னு. உள்ள ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, அதை நான் ரிவீல் பண்ணல, அது என்னன்னு நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடந்தது, இதான் இந்த கதையை. கதை நம்பர் 5 என்ன அப்படின்னா, இதில் நம்ம கதாநாயகன் நமக்கு என்னென்னு செவனேன்னு இருக்காப்புல. அவருக்கு ஒரு 45-50 வயசு இருக்கும். அவர் ஒரு பக்கம் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு காரல் அப்படின்னு சொல்லி ஒரு லவ்வர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அதாவது இவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஒரு 18 வயசு 20 வயசில் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் அப்படி கூட இருந்த ஒரு க்ரஷ் மாதிரி ஒரு எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு பொண்ணு. இப்போ அந்த பொண்ணு வேறு யாரையா கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆகி அது பெருசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மேட்ரு. ஆனால் இப்போ அந்த லேடி, அந்த கரோல் இருக்காங்கல்ல, அவங்க இறந்துட்டாங்க. அதனால் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி ஒரு விஷயத்தை கையில் எடுக்குது. அதாவது அவங்களுடைய மெமரிஸ் யாருக்கிட்டையாவது இருக்கா. உதாரணத்துக்கு சின்ன வயசில் அவங்களோட சேர்ந்து நீங்கள் ஒரு ஸ்கூலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம், இல்லை ஒரு பார்ட்டி நீங்கள் பண்ணியிருக்கலாம், அந்த பார்ட்டியில் நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். அப்படி ஏதாவது நீங்கள் அந்த மெமரிஸை நீங்கள் ஷேர் பண்ணி ஃபோட்டோஸாக வச்சுருந்தா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அதை வச்சு ஃபியூனரல் அன்றைக்கி வேறு ஒரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதாநாயகனை அந்த கம்பெனி அப்ரோச் பண்ண போக, இவருக்கு முதல்ல அதெல்லாம் எதையும் ஷேர் பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாது. ஆனால் அடுத்தடுத்து இவர் ஷேர் பண்ணுற ஒரு சில சம்பவங்கள் நம்மளே எதிர்பார்க்காத சம்பவங்களாக தான் இருக்குது. அதுதான் இதனுடைய கதை. 6வது ஒரு கதை என்ன அப்படின்னா, இது ஒரு டீம் ஒருத்தவங்க இருக்காங்க, USS காலிஸ்டர் க்ரூ அப்படின்னு. இவங்க ஒரு கேம் விளாட்றாங்க அப்படின்னா அந்த கேமுக்குள்ளே இவங்கள மாதிரியே க்ளோன்ஸு உள்ளே இருக்குது. 10 பேர் விளாட்றாங்கன்னா 10 க்ளோனிங் உள்ளே இருக்குது, அந்த கேரக்டர்ஸ் உள்ளே இருக்குது. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் பைரேட்ஸ் மாதிரி ஒரு சர்வரை ஹேக் பண்ணுறதுக்காக ஒரு சில முயற்சிகளில் இறங்குறாங்க. இதன் விளைவாக அடுத்தடுத்து என்ன சந்திச்சாங்க இவங்க அப்படிங்கிறது தான் அந்த கதையை. இதில் இந்த முதல் 4 கதை இருக்குல்ல, உண்மையை சொல்லணும்னா அந்த முதல் 5 கதை இருக்கு இல்லையா, இந்த 5 கதையுமே எல்லாமே வித்தியாசமான தாட் ப்ராசஸ், எப்படிங்க அப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ரேஞ்சில் கதைக்களங்கள் தான் எல்லாமே. ஆனால் என்ன ஒன்று, இந்த சீரீஸ் பார்க்கும்போது எப்பா அவன் எந்த லெவலில் கதை ஒன்றுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போகும், எங்கே இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமா, எப்படிங்க யோசிக்கிறாங்க இதெல்லாம் அப்படின்னு. அந்த மாதிரி அவன் வேறு லெவலில் யோசித்து கதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் என்றான்னா 2 குரூப் சண்டை ஓடிக்கிட்டு இருக்குது, எங்கள் தலைவன் தான் நம்பர் 1ன்னு. என்னத்தை சொல்கிறதுக்கு. அப்படி கதையை யோசித்து திரைக்கதையை பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு 4 எபிசோடு செம்மையாக இருக்கும். 5வது எபிசோடு ரொம்ப ஸ்லோ ட்ராமாவாக போகக்கூடிய ஒரு எபிசோடு தான். ஆனால் அந்த எபிசோடுடைய அந்த ஐடியாவும் அந்த தாட் ப்ராசஸ் அந்த ஐடியாவும் சூப்பராகவே இருந்தது. அது செம்மையாக பண்ணியிருந்தாங்க அந்த டீமை. ஆனால் அது கிட்டத்தட்ட ஒரு ரொமான்டிக் ட்ராமா மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய ஒரு எபிசோடு தான் வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த பர்டிகுலர் 6வது எபிசோடு இருக்குது பாருங்கள், அது சுத்தமாகவே பிடிக்கல. நமக்கு இந்த மாதிரி ரொம்ப ஸ்பேஸுக்கு போய் சயின்ஸ் ஃபிக்ஷனில் ஸ்பேஸில் போய் நிறைய விளையாடக்கூடிய படங்கள், அதுவும் இந்த மாதிரி படங்கள் வந்து ரொம்ப விருப்பமே இல்லாத ஒரு ஜான்டர் அது எனக்கு. அதில் இந்த மாதிரி இவங்க செட் அவுட் பண்ண இந்த கதைக்களமும் அதுக்கான திரைக்கதையை எதுவுமே எனக்கு இம்ப்ரெசிவாக சுத்தமாக இல்லை. அது நம்மளுடைய டேக்கு தான். மற்றபடி இதில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் சொல்லி எல்லாரும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் பேசணும்னா இன்னொரு 25-30 நிமிஷத்துக்கு மேலே போகும்.
ஒரு கதையிலையுமே மினிமம் ஒரு 4லேருந்து 5 ஆர்டிஸ்ட் பேர் சொல்லணும். அந்தளவுக்கு ஃபினாமினலாக எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை எல்லாருமே அட்டகாசமாக ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அந்தந்த கேரக்டர்ஸை. இன்னொரு மேட்டர்னா டெக்னிக்கலி செம சவுண்டான ஒரு சீரீஸ் இது. ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இது ஒரு ஆந்தாலஜி சீரீஸ் தான். பிளாக் மிரர் எல்லாமே ஆந்தாலஜி சீரீஸ் தான். ஆனால் நமக்கு பொதுவாக அந்த சீரீஸ் பார்க்குறதுக்கு டைமே கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு சீரீஸை பார்த்து அது 8 எபிசோட் இருக்கும், 10 எபிசோட் இருக்கும். ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் 10 மணி நேரம் உட்காந்து பார்த்து அது மொக்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருந்தாலும் போட்டாலும் பெருசாக வியூஸ் போகாது. அதனாலேயே அந்த சீரீஸ் மட்டும் நம்ம பார்க்குறதே கிடையாது. அதனால் அந்த பிளாக் மிரர் அதிகமாக நான் அதுக்கு முன்னாடி பெருசாலாம் பார்த்தது கிடையாது. இந்த சீசன் ஆகா போகோன்னு இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க. அதனால தான் சரி அட்லீஸ்ட் இது நல்லா இருந்தது அப்படின்னா நம்மளுடைய வியூவர்ஸுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுவோம், நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அப்படின்னு தான் நான் பார்த்தேன். இது ஆந்தாலஜி அப்படிங்கிறனால நீங்கள் மொத்தமாக பார்க்கணும், இத்தனை எபிசோடையும் ஒட்டுக்காக உட்காந்து பார்த்து தான் கடைசி நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. 45 நிமிஷம் 50 நிமிஷம் ஒரு கதை ஓடுது அப்படின்னா அது ஒரு தனி கதை, அதுக்கும் மற்ற கதைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ ஒரு மணி நேரத்தில் தனித்தனி படங்கள் பார்த்த மாதிரி, டெய்லி ஒரு படம் பார்க்குற மாதிரி டெய்லி ஒரு எபிசோட் கூட பார்க்கலாம். எல்லாமே வித்தியாசமான கதைக்களங்கள் தான். பட் இந்த 5 ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக போகும், ரொம்ப 6 எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடல் கானட்டை பொறுத்தளவுக்கு இதில் டெஃபினட்டாக செக்ஷுவலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த சீரீஸ் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜா. இதெல்லாம் ரேஷன் கார்டு சம்பவம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.